நண்பர்களே, ஒரு நிமிஷம். நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ ஜூ போயிருப்பீங்க. சிங்கம், புலி, யானை, ஏன் ஆப்பிரிக்க காண்டாமிருகத்தை கூட நேர்ல பாத்திருப்பீங்க. ஆனா நான் இப்போ சொல்லப் போற விலங்க நீங்க உலகத்துல எந்த ஜூல தேடினாலும் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த பூமி பந்துலயே மொத்தம் 74 எண்ணம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ஆமாங்க, ஒரு காலத்துல இந்தியாவில இருந்து வியட்நாம் வரைக்கும் ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இனம் இன்னைக்கு உலக வரைபடத்துல ஒரு சின்ன புள்ளியில, அதாவது ஒரே ஒரு காட்டுல மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கு. உடம்பு முழுக்க போர் கவசம் அணிஞ்ச மாதிரி ஒரு தோற்றம். பார்ப்பதற்கே ஒரு நடமாடும் பீரங்கி மாதிரி இருக்கிற இந்த விலங்கு தான் ஜாவா காண்டாமிருகம். வணக்கம், வெல்கம் பேக் டு அட ஆமாங்க. நம்ம கிங்டம் ஆஃப் அனிமல்ஸ் சீரீஸ்ல போன வீடியோல நம்ம தலைமேல வாழுற பேன் பத்தி பார்த்தோம். பார்க்காதவங்க மேல இருக்கிற கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது அழிவின் விளிம்புல நிக்கிற ஒரு பிரம்மாண்டத்தின் கதை. வாங்க, இந்த காட்டின் பேய் சொல்லும் வரலாற்றை கேட்போம். முதல்ல இது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ரைனோசெராட்டிடே அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. உலகத்துல மொத்தம் 5 வகை காண்டாமிருகங்கள் இருக்கு. அதுல 2 வகை ஆப்பிரிக்காவுல இருக்கு, 3 வகை ஆசியாவுல இருக்கு. இந்த ஜாவா காண்டாமிருகத்தோட மிக நெருங்கிய சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தா நம்ம இந்தியாவுல இருக்கிற ஒற்றை கொம்பு காண்டாமிருகம்தான். ஆனா இந்திய காண்டாமிருகத்தை விட இது உருவத்துல கொஞ்சம் சின்னது. இதோட மிக முக்கியமான அடையாளம் இதுக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு கொம்பு தான். அதுவும் ஆண் காண்டாமிருகத்துக்கு மட்டும்தான் கொம்பு இருக்கும். பெண் இனத்துக்கு கொம்பு இருக்காது, அல்லது ரொம்ப சின்னதா இருக்கும். இதுதான் மத்த காண்டாமிருகத்திலிருந்து இதை வேறுபடுத்துது. இதோட வரலாறு சும்மா நேத்து இன்னைக்கு ஆரம்பிக்கல. சுமார் 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இயோசீன் அப்படிங்கிற காலத்திலேயே காண்டாமிருகங்களின் முன்னோர்கள் உருவாகிட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? காண்டாமிருகங்களோட ஆதி காலத்து தாத்தா யாருன்னா குதிரைகளும் டேப்பிர் விலங்குகளும் தான். ஆமா, குதிரை குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு வந்த கிளை தான் இந்த காண்டாமிருகங்கள். ஆரம்பத்துல வட அமெரிக்காவிலும் ஆசியாவிலும் வாழ்ந்த ஹைராக்கியஸ் அப்படிங்கிற ஒரு விலங்கு தான் இவங்களுக்கெல்லாம் முன்னோடி. அது பார்க்கறதுக்கு காண்டாமிருகம் மாதிரியே இருக்காது. ஒரு பெரிய நாய் அல்லது சின்ன குதிரை மாதிரி கொம்பே இல்லாம இருந்துச்சு. காலப்போக்குல சுமார் 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஆசிய காண்டாமிருகங்கள் தனியா பிரிஞ்சுச்சு. அதிலிருந்து உருவானதுதான் இந்த ஜாவா காண்டாமிருகம். இதோட தோலை பாத்தீங்கன்னா ஏதோ மொசைக் டைல்ஸ் ஓட்டின மாதிரி மடிப்பு மடிப்பா இருக்கும். இயற்கையே இதை இப்படி படைச்சதுன்னா, அடர்ந்த முள்காடுகள்ல இது வேகமா ஓடும்போது முட்கள் குத்தி கிழிச்சிடாம இருக்க இயற்கையே இதுக்கு கொடுத்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் தான் அந்த தோல். இன்னைக்கு இதை தேடி நாம இந்தோனேஷியா போக வேண்டியிருக்கு. ஆனா ஒரு காலத்துல, அதாவது 100-200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வடகிழக்கு இந்தியா, பங்களாதேஷ், சீனா, தாய்லாந்து, வியட்நாம் வரைக்கும் காடுகள் முழுக்க இதுங்க ஜாலியா சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை ஜாவா காண்டாமிருகங்களும் இந்தோனேஷியாவுல இருக்கிற உஜங்குலோன் தேசிய பூங்காவுல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. லட்சக்கணக்குல இருந்த இந்த இனம் வெறும் 74க்கு எப்படி வந்துச்சு? அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. காரணம் 1, மூட நம்பிக்கை, த ஹார்ன் மித். சீன மருத்துவத்துல காண்டாமிருகத்தோட கொம்ப அரைச்சு சாப்பிட்டா காய்ச்சல் குணமாகும், வறுமை கூடும்னு ஒரு பொய்யான நம்பிக்கை இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த கொம்பு நம்ம தலைமுடி, நகம் எதால உருவானதோ அதே கெராட்டின் புரதத்தால தான் உருவானது. நகத்தை கடிக்கிறதுக்கும் கொம்ப சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இல்ல. ஆனா இந்த மூட நம்பிக்கைக்காக மனிதர்கள் கண்மூடித்தனமா இதை வேட்டையாடுனாங்க. காரணம் 2, வியட்நாம் போர். வியட்நாம்ல நடந்த போரின் போது அங்க இருந்த காடுகள்ல குண்டுகள் வீசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம காடுகளை அழிக்க ஏஜென்ட் ஆரஞ்சு போன்ற ரசாயனங்களை தெளிச்சாங்க. இதனால அங்க இருந்த கடைசி ஜாவா காண்டாமிருகமும் 2010ல சுட்டுக் கொல்லப்பட்டுச்சு. அதோட வியட்நாம் இனம் முழுசா அழிஞ்சிருச்சு. காரணம் 3, இயற்கை சீற்றம். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த 74 காண்டாமிருகங்களும் இருக்கிற இடம் இந்தோனேஷியாவின் கடற்கரை ஓரம். அங்க அடிக்கடி சுனாமி வர வாய்ப்பிருக்கு. குறிப்பா 1883ல கிரக்கட்டோவா எரிமலை வெடிச்சப்போ ஏற்பட்ட சுனாமில பல விலங்குகள் அழிஞ்சிச்சு. இப்போவும் கிராக்கட்டோவா எரிமலை பக்கத்திலேயே இருக்கிறதால ஒரு பெரிய சுனாமி வந்தா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஒரே நாள்ல இந்த இனமே பூமியிலிருந்து காணாம போயிடலாம். இன்னைக்கு உலக நாடுகள் இத காப்பாத்த போராடிக்கிட்டு இருக்காங்க. கேமராக்களை வச்சு 24 மணி நேரமும் கண்காணிக்கிறாங்க. ஏன்னா இதுங்க அழிஞ்சிட்டா 50 கோடி பரிணாம வரலாறு முடிவுக்கு வந்துரும்.
டோடோ பறவையை நம்மால காப்பாத்த முடியல. ஆனா நம்ம காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க இந்த காட்டின் கவச வீரனை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு மனிதர்களுக்கு இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை இந்தோனேஷியா போக வாய்ப்பு கிடைச்சா அதிர்ஷ்டம் இருந்தா பார்க்கலாம். ஆனா அது வரைக்கும் இந்த வீடியோ மூலமா இத தெரிஞ்சுக்கிட்டோன்னு சந்தோஷப்படுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம அட ஆமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.